இப்ப ரவுண்ட் 3 காலேஜ் வாக்டவுன்ல நம்ம இன்னைக்கு பார்ட் 3 வீடியோ பார்க்க போறோம். இதுல நம்ம பார்க்க போற காலேஜ் 2. ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்க போறது நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோயில்பட்டி. செகண்டா நம்ம பார்க்க போறது சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம். ஸோ நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோயில்பட்டி. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோயில்பட்டி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல கோயில்பட்டியில கன்னியாகுமரி ஹைவேலேயே இருக்கு இந்த காலேஜ். ரொம்ப மெயினான ஹைவே பக்கத்துலேயே இந்த காலேஜ் இருக்கு. ஸோ இந்த காலேஜோட மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் இன் தமிழ்நாடு. இங்கே வந்து என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்சஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் இது எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணி வந்து இந்த காலேஜில் படிக்க முடியும். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா, கோயில்பட்டி ரீஜன்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ்னு சொல்லலாம். இந்த காலேஜில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அவங்க பிளேஸ்மெண்ட்காக அடிஷ்னல் கேர் எடுத்து உங்களை பெஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த காலேஜ் ரவுண்ட் 2ல் நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த தைரியமாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே உள்ள ஃபேக்கல்ட்டி நல்லா இருக்காங்க. இங்கே ஃபேக்கல்ட்டி வெல் குவாலிஃபைடாக இருக்காங்க, வெல் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட்ஸு உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக அந்த ஃபேக்கல்ட்டிஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப பழைய காலேஜ்னால இந்த காலேஜோட அலுமினிஸ் வெல் ஸ்ப்ரெட்டாக ஆல் ஓவர் த குளோப் நிறைய இடத்துல இருக்காங்க. இவங்க ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இன்வால்வ் ஆகிறதுனால நிறைய பப்ளிகேஷனும் அவங்களால அச்சீவ் பண்ண முடியுது. அதனால தான் அவங்க என்ஐஆர்எஃப் ஸ்கோரில் கன்சிஸ்டண்டாக அவங்க டாப் 200 லிஸ்ட்டில் அப்பியர் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 80% ஸ்டூடெண்ட்ஸ், மோர் தேன் 80% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிடுறாங்க. டிசிஎஸ், டெசால்வ், ஜோஹோ, டேட்டா பேட்டர்ன் இந்த மாதிரி நிறைய கம்பெனி அங்கே வராங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 6 lakhs. ஸோ 3 lakhs to 6 lakhs வந்து இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. ஸோ இவங்க பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வந்து ரொம்ப நல்லா வெல் எக்யூப்டாக வச்சு அவங்க ரொம்ப கேர் எடுத்து பிளேஸ்மெண்ட்டை நடத்துகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து திருநெல்வேலி ரீஜன்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் கொடுக்குற காலேஜ் இதுதான் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்ஸ் எல்லாம் எவ்வளோ வெல் எக்யூப்டாக இருக்குன்னு பாருங்கள். அவங்க ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அவ்வளோ எஃபர்ட் எடுத்து அவங்களுடைய ஸ்கில்லை இம்பார்ட் பண்ணுறாங்க இந்த காலேஜில். ஸோ இன்ஃபோவியூ, ஜோகோ, காக்னிசன்ட், டெக் மஹிந்திரா கூட இந்த காலேஜில் வந்து கேம்பஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த காலேஜில் டீச்சிங் லேர்னிங் மெத்தடாலஜி வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறதுனால சவுத் ரீஜனில் இந்த காலேஜை ரொம்ப அதிகமாக ப்ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பிஜி, பிஹெச்டி கோர்சஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட கேம்ப்ஸ் வந்து வெல் ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதுனால அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அழகாக டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சென்ட்ரல் லைப்ரரி. 49,000 ஸ்கொயர் ஃபீட்டில் சென்ட்ரல் லைப்ரரி மட்டும் கட்டியிருக்காங்க. ஸோ அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக எவ்வளோ டெடிகேட் பண்ணியிருக்காங்கன்னு இதில் இருந்து உங்களுக்கு நல்லா தெரியுது. ஹாஸ்டல் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ இவங்க காலேஜோட ஹாஸ்டல் வந்து ரொம்ப குவாலிட்டியாக எல்லாராலையும் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. காலேஜ் ஹாஸ்டல் ஃபுட்டு, ரூம்ஸு, ஸ்டே எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த ரீஜனில் நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் நீங்கள் ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல காலேஜாகவே அமையும்.
ஸோ இது ஒரு ஆல்ரவுண்ட் காலேஜ்னே சொல்லலாம். உங்களுக்கு வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட், டீச்சிங், லேர்னிங், ரிசர்ச், ஸோ அது மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்குது இந்த காலேஜில். ஸோ நீங்கள் சவுத் ரீஜன், திருநெல்வேலி ரீஜனில் இருக்கீங்க, திருநெல்வேலி தூத்துக்குடி ரீஜனில் இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இந்த காலேஜை சூஸ் பண்ணலாம். மற்றவங்களும் உங்களுக்கு நல்ல காலேஜ் வேணும், ஒரு டாப் எண்ட் ஆஃப் ரேங்கிங்கில் உள்ள காலேஜ் வேணும் அப்படின்னா, நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்குற காலேஜ் வேணும்னா கண்டிப்பாக இந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ மெயினாக நம்ம இந்த காலேஜோட ஹைலைட்டுன்னு பார்க்குறது அவங்களோட கரிக்குலம். ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்னால அவங்களோட கரிக்குலம் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபேக்கல்ட்டி வந்து ரொம்ப ஈஸிலி அப்ரோச்சபிளாக இருப்பாங்க. ஃபேக்கல்ட்டி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ நாலேஜ் ஷேரிங், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போஷர் எல்லாமே ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி ரேஷியோ வந்து இந்த காலேஜில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு டீச்சிங் என்விரான்மெண்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்குது. இவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் இந்த காலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட் கிடைக்குது. ஸோ நீங்கள் ரவுண்ட் 2ல் இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இந்த காலேஜை நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ப்ரியாரிட்டியில் வச்சு நீங்கள் சாய்ஸஸில் போட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கரியரை நீங்கள் அமைச்சிக்கலாம். ஸோ ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணுறதை ரொம்ப ப்ரியாரிட்டியாக வைக்கணும். ஏன்னா நீங்கள் நிறைய சாய்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு லோவர் லெவல் காலேஜுக்கு போயிடுவீங்க. ஸோ இதுதான் உங்களோட லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு என்ஏஆர்எஃப் ரேங்க் காலேஜில் படிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் காலேஜ் ப்ரியாரிட்டி கொடுத்து நல்ல காலேஜில் நீங்கள் என்டர் ஆகுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போகிற காலேஜ் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை பற்றி பார்க்க போகிறோம். நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ரவுண்ட் 2ல் அடுத்த காலேஜ் நம்ம பார்க்க போகிறது சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலத்தில் இருக்குது. ஸோ அவங்க வந்து எஜுகேஷனுக்கு ஒரு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க அந்த ரீஜன்லேயே. ஏன்னா தியாகராஜர் பாலிடெக்னிக் காலேஜ் வந்து நம்ம ஸ்டேட்லேயே ஒரு நம்பர் 1 ரேங்க் பாலிடெக்னிக் காலேஜ்னு சொல்கிறோம். அவங்களோட இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ அவங்க ஒரு பெஸ்ட் டீச்சிங் லேர்னிங் இன்ஸ்டியூட்டாக அவங்க எவால்வ் ஆகி பல ஃபெசிலிட்டியில் அவங்க டெவலப் ஆகிருக்காங்க. ஸோ அவங்க கரண்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 2022ல் அவங்க 772 ஸ்டூடெண்ட்ஸை வந்து பிளேஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 4 to 5 lakhs கொடுத்துருக்காங்க. அவங்க ரெக்ரூட் பண்ண கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அசென்ச்சர், கேப்ஜிமினி, காக்னிசன், HCL டெக்னாலஜி, இன்ஃபோசிஸ், TCS, விப்ரோ, ஸோ டெலாய்ட், FIS குளோபல், HDFC, ராபர்ட் போஷ், அசோக் லேலண்ட், டிவிஎஸ் குரூப், ஹீரோ, யுனோமிண்டா, ஓலா, ராயல் என்ஃபீல்டு, இந்த மாதிரி பல கம்பெனிஸ் வந்து வந்திருக்காங்க. ஈவன் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ் கூட அந்த காலேஜுக்கு கேம்பஸில் வந்திருக்காங்க. ஸோ இந்த காலேஜை வந்து நீங்கள் டெஃபினட்டாக சாய்ஸில் கொடுக்கலாம். ஏன்னா இந்த காலேஜோட ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காலேஜோட ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான அம்சம் இந்த காலேஜுக்கு. ஸோ காலேஜ் டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சர் வந்து நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்டடி என்விரான்மெண்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ நீங்கள் சேலம் ரீஜனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த காலேஜில் உங்களுக்கு எல்லா கோர்சஸும் இருக்குது. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஃபேஷன் டெக்னாலஜி, மெக்கட்ரானிக்ஸ், இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் கரியரை நல்லா அமைச்சிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். பாய்.